ஒரு ஆங்கில வார இதழ் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலமான ஆங்கில வார இதழில என்எஸ் கிருஷ்ணனை குறிப்பிட்டு, பேர் சொல்லியே குறிப்பிட்டு ரொம்ப பிரமாதமா பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ இத படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, என்எஸ் கிருஷ்ணனுக்கு வந்து சினிமா வாய்ப்பு வருது. நீங்க இந்த ஆனந்த விகடன் வந்து பார்த்தீங்கன்னா, சதி லீலாவதி அப்படின்னு ஒரு தொடர் ஆனந்த விகடன்ல அந்த காலத்தில வந்துட்டு இருந்திருக்கு. ஓகே. அந்த தொடரை வந்து படமாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லிசார் டங்கன் அப்படின்னு ஒரு இயக்குனர். அந்த காலத்தில ரொம்ப பிரபலமான இயக்குனர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர் இல்ல, அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அவர் பல தமிழ் படங்களை வந்து இயக்கியிருக்கிறார். எல்லிசார் டங்கன்னா அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அவர் என்எஸ் கிருஷ்ணனை கூப்பிட்டு அவருடைய படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவருக்கு தமிழ் தெரியாது சரியா, எல்லிசார் டங்கனுக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நடிக்கிறவங்க, அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற கலைஞர்கள் எல்லாரையும் ஒன்று ஒருங்கிணைச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போடுறார். என்னென்ன பண்ணலாம், எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், அந்த படத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னும் போது என்எஸ் கிருஷ்ணன் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்ல வந்து முற்படுறார் அந்த கூட்டத்தில்.